Hi guys, welcome back to our Kabaddi video. இந்த வீடியோல பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவா signed 2 new தமிழ் players. அது யாரு அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸோட PKL சீசன் 11 ஓட கேப்டன் சாகர் ரெட்டி இத பத்தி தான் பேச போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸோட PKL சீசன் 11 கேப்டன் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாகர் ராட்டிங்க தமிழ் தலைவாஸ் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது மாதிரி தமிழ் தலைவாஸோட PKL சீசன் 11ஓட கேப்டன் பார்த்தீங்கன்னா சாகர் ராட்டின்னு, அதே போல் நமக்கு ஒய்ஸ் கேப்டனும் 2 பேர். அந்த ஒய்ஸ் கேப்டன் தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும் PKL சீசன் 11க்கு ஒன்று பார்த்தீங்கன்னா சாகில் குலியா ஒய்ஸ் கேப்டனு, இன்னொரு ஒய்ஸ் கேப்டன் யாருன்னு கேட்டிங்கன்னா சச்சின் தன்வர். இவங்க 2 பேர் தான் தமிழ் தலைவாஸோட ஒய்ஸ் கேப்டனாக PKL சீசன் 11க்கு இருக்க போகிறாங்க. கேப்டன் பார்த்தீங்கன்னா சாகர் ரெட்டி. அவருக்கு ஆல்ரெடி கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது. ஏன்னா PKL சீசன் 9 ஆகட்டும், அப்போல்லாம் நம்ம தமிழ் தலைவர் செமிஃபைனல் போகிறப்ப சாகர் ரெட்டி தான் கேப்டனாகவும் இருந்தார். ஸோ அதனால் அங்கெல்லாம் தமிழ் தலைவர்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ சாகர் ரெட்டி தமிழ் தலைவர்ஸ்க்கு நல்ல தெரிஞ்ச பிளேயரும், ஏன்னா தமிழ் தலைவர்ஸ்க்கே ஒரு 3 to 4 சீசனும் ஆடி இருக்காரு. ஸோ அதனால சாகர் ரெட்டியை தமிழ் தலைவர்ஸோட கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணது தமிழ் தலைவர்ஸ்க்கு இது நான் ஒரு நல்ல மூணே சொல்லுவேன். அதே போல் 2 ஒய்ஸ் கேப்டனுமே நமக்கு வந்து கரெக்டான சாய்ஸு, ஒரு டிஃபெண்டர் ஒரு ரைடர். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாகில் குலியாவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டிஃபெண்டர் தான், நம்ம தமிழ் தலைவாஸ்க்கு அவரும் ஆடிக்கிட்டு இருக்காரு. அதே போல் நம்ம இந்த வாட்டி புதுசாக சைன் பண்ண சச்சின் தன்வர் அவரையுமே நம்மளோட ஒய்ஸ் கேப்டனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் தமிழ் தலைவாஸோட கேப்டன் அண்ட் ஒய்ஸ் கேப்டன் ஃபார் PKL சீசன் 11. ஒய்ஸ் கேப்டன் ஆகட்டும் கேப்டன் ஆகட்டும் தமிழ் தலைவாஸ் கரெக்டான பிளேயர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தமிழ் தலைவாஸோட PKL சீசன் 11 கேப்டன் சாகர் ரெட்டியை அப்பாயிண்ட் பண்ணது கரெக்டா அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் தலைவா சைன் 2 நியூ தமிழ் பிளேயர்ஸ். அது யாருன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சைன் பண்ணியிருக்கிறது சந்திரன் ரஞ்சித், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாசான முத்து. இவங்க 2 பேரை தான் நம்ம தமிழ் தலைவா சைன் பண்ணியிருக்கோம். PKL சீசன் 11க்கு முன்னாடி இவங்க 2 பேரையும் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க 2 பேரை ஏன்பா நம்ம தமிழ் தலைவா சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏன்னா நம்ம டீமில் 2 பேருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அதனால அவங்க PKL சீசன் 11லேருந்து ரூல்ட் அவுட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாக சந்திரன் ரஞ்சித்தையும் மாசான முத்தையும் நம்ம தமிழ் தலைவர் சைன் பண்ணியிருக்காங்க. இதை தமிழ் தலைவர்ஸ் அஃபீஷியலாகவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த 2 இன்ஜூர்டு பிளேயர்ஸ் இன்னும் யாருன்னு தெரில, அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் யாருன்னு. அதே போல் நமக்கு சந்திரன் ரஞ்சித் சைனிங் எப்படிப்பட்ட சைனிங் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமே. சந்திரன் ரஞ்சித்தை நம்ம தமிழ் தலைவர் சைன் பண்ணது கரெக்டான்னு கேட்டிங்கன்னா சைன் பண்ணது கரெக்டு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம தமிழ் தலைவர்ஸ்க்கு. ஸோ அதே போல் தமிழ் தலைவர் சந்திரன் ரஞ்சித்தை சைன் பண்ணது மூலமாக நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ரைடர் கிடச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு PKL ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பெங்களூரு புல்ஸ் ஆடி இருக்காரு, குஜராத் ஜெயின்ஸ் ஆடி இருக்காரு, ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஆடி இருக்காரு. எல்லா டீம்ஸ்க்குமே அவர் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில மேட்சஸில் சந்திரன் ரஞ்சித் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே அவருக்கு அப்பப்போ இன்ஜுரி வரும். ஸோ அதனால அவர் ரூல்ட் அவுட் கூட ஆவார். ஸோ அவருக்கு மோஸ்ட்டாக பெரிய இன்ஜுரிஸ் வந்துடும். ஸோ அதனால் PKL சீசன்லேருந்தே ரூல்ட் அவுட் ஆவார். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சந்திரன் ரஞ்சித்தோட சைனிங் நம்ம தமிழ் தலைவர்ஸ்க்கு ஒரு நல்ல சைனிங். இன்ஜுரி ஆகாமல் இருந்தால் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம மாசான முத்து சைனிங் வரலாமே. மாசான முத்து சைனிங்கும் போன வருஷம் நம்ம தமிழ் தலைவாஸோட தான் மாசான முத்து இருந்தார். ஸோ அவரையே நம்ம திருப்பி தமிழ் தலைவர் சைன் பண்ணியிருக்கோம். போன சீசன் அவருக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்கல. ஸோ இந்த சீசன் அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். மாசான முத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நம்புவோம். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தமிழ் தலைவாஸ் 2 புது பிளேயர்ஸை சைன் பண்ணது கரெக்டு தானே? சந்திரன் ரஞ்சித்தோட சைனிங் ஒரு நல்ல சைனிங்கா, அதே போல் மாசான முத்தோட சைனிங் ஒரு நல்ல சைனிங்கா அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.